Hello friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வறுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ், கேரட் and then நமக்கு வந்து பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வடை செஞ்ச லெஃப்ட் ஓவர் ஆயில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிடுவேன். சோ ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு சோ அது நல்லா காயட்டும். சோ கடுகு, சீரகம் and then நல்லா பொரிட்டும். நல்லா பொரிஞ்சு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், டமாட்டா, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து போட்டுடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக வச்சல வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ பார்த்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து பிகாஸ் என்னென்னா இந்த கோல்டு சீசனில் வந்து மஞ்சள் பொடி மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வதங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு ஸோ இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு பத்தலாம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு வந்து சரி போகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த பக்கம்லாம் கொச்சின்னு இருக்குது இல்லையா, இன்னும் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா பக்கம் கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொச்சி பிறகு நல்லா வேகணுது. ஸோ தண்ணி வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு இன்னும் தண்ணி வந்து இருணும். ஸோ இது ஒரு கலக்கி விட்டுங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தாவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆற வந்து பார்த்திங்கன்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும். ஸோ வீட்டில் வந்து இந்த ரவா கிச்சடி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.